டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுகோட் ப்ராக்டிக்கல் கோச்சிங் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நாளை முதல் 4 நாட்களுக்கு, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை 4 தினங்களுக்குள்ளே நடத்தி முடிக்கிறாப்புல ஆன்லைன் கிளாஸ் வந்து ஷெட்யூல் போட்டிருக்கோம். இதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே டேரக்ட் கிளாஸுமே நடக்குது. அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு டேரக்ட் கிளாஸ் நடக்குது. ஸோ இங்கே வந்து தங்கி அதாவது ஸ்டே பண்ணி 3 நாட்களுக்கு அந்த கிளாஸை வந்து கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு போகிறவங்க லேர்ன் பண்ணிட்டு போகலாம். டேட் வந்து 31ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை. நவம்பர் 4 முதல் நவம்பர் 14 வரை ப்ராக்டிக்கல் நடந்தாலுமே இடையில பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு, அதாவது இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 2 டேஸ் சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே மாதிரி விட்டுருக்காங்க. அப்போ மொத்தமாக 9 தினங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் அப்படின்றது சென்னையில் நடக்குது. எல்லாத்துக்குமே சென்னையில் ஒரே அட்ரஸ் தான், SRM இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அங்கே தான் எல்லாத்துக்குமே. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே 3 பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 315 பேர் ஈக்குவலாக கூப்பிடுறாங்க. லாஸ்ட் நாள் 14ஆம் தேதி நடக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு தேதியில் மட்டும்தான் 225 ப்ளஸ் 220 அப்படின்ற கான்செப்டில் வந்து மிச்சம் உள்ள நபர்களை கூப்பிடுறாங்க. ஆக மொத்தம் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 8240 பேர் வந்து இந்த ப்ராக்டிக்கலுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 8240 பேர் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க ப்ராக்டிக்கலுக்காக. ஸோ இதில் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிருக்கிற 8240 நபர்கள், ஆனால் வேகன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க கொடுத்த மொத்த போஸ்டிங் பார்த்தோம்னா 1837 வேகன்சி. அப்போ 1:4 ரேஷியோ அளவுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இன்டூ தி 4 போட்டிங்க அப்படின்னா 7348 வரும். ஆனால் அவங்க ப்ராக்டிக்கல் செலக்ட் ஆகிருக்கிறவங்க 8240 பேராச்சு. அப்போ வந்து 892% வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் அந்த ஈக்குவல் மார்க் எடுத்தவங்க, ஒரே டிஸ்ட்ரிக்டில் சேம் கம்யூனிட்டியில் ஈக்குவல் மார்க் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ 81 மார்க்னால் இன்னொருத்தர் 81 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி மார்க் எடுத்தவங்க 892 நபர்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருப்பாங்க. அடுத்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 40 பேரை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணம்னா 40 பேருமே ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாருமே ஏஜ் பார் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான். பட் ஆல்ரெடி சிவிக்கு பிஃபோராகவே ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு அதுலேயுமே ஏஜ் பாரான ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க சிவியுமே அட்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி ரிஜெக்ஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. பட் இது 8th குவாலிஃபிகேஷன் தான். நான் அப்ளை பண்ணது OA காப்பி அட்டெண்டர் 8th குவாலிஃபிகேஷன் தான் அப்ளை பண்ணேன் சொல்லி இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஆர் தங்கமுத்துன்னு சொல்லி அந்த சார் பார்த்தீங்கன்னா இப்போ 10th குவாலிஃபிகேஷன் இவங்க அடிஷ்னலாக டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து 47 வயசு நினைக்கிறேன். சரி, ஓகே. பட் வந்து என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஏஜ் பார். என்ன ரீசன் அப்படின்றத கண்டிப்பாக அவங்க MSc கால் பண்ணி தான் கேட்கணும். பட் இந்த சமயத்தில் ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் அப்புறம் இன்னொரு கேட்டகரியுமே இருக்காங்க. எப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்லேயும் என் பேர் வரலை, செலெக்ஷன் லிஸ்ட்லேயும் என்னோடய பேர் வரலை, அதாவது ஷார்ட் லிஸ்ட்லேயும் என்னோடய பேர் வரலை. ஆனால் நான் வந்து என்னால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, இன்வேலிட் கேப்சா இன்வேலிட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி தான் வருது. எந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் என் பேர் வராதனால ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியலை, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் என் பேர் இல்லை, இப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப், நீங்கள் அப்ளை பண்ண போஸ்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, கட் ஆஃப் எடுத்து பாருங்கள். கட் ஆஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ பிசி கம்யூனிட்டி அந்த டிஸ்ட்ரிக்டில் 89 தான் கட் ஆஃப் அப்படின்னா அந்த 89க்கும் 89 குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் மதிப்பெண் அப்படி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு காரணத்தினால தான் உங்களை வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரலை. இப்போ ஒரு டவுட்டு வரும், அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் எது கூப்பிட்டாங்க, அப்போ அதுக்கெல்லாம் போனோம், அப்போ அது கூப்பிட்ருக்காங்களே, அதுக்கப்புறம் என் மேலே எந்த ஒரு ரிமார்க்கும் அப்படின்றதும் கிடையாதுல்ல, அப்புறம் இதுக்கு இப்போ இந்த மாதிரி கட் ஆஃப் ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க, கட் ஆஃப் ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க. இந்த கேள்வியை MScக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கோங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க நான் 64 மார்க்கு நான் சிவிக்கு போனேன், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி போய் செக் பண்ணேன் சார், அதில் கட் ஆஃபில் நான் அப்ளை பண்ண போஸ்ட்டில் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கட் ஆஃப் வந்து 65ன்னு போட்டு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லோயஸ்ட்டாக எடுத்த மாதிரி தான் கட் ஆஃபாக தீர்மானிக்கப்படுது 65 அந்த கம்யூனிட்டி அந்த இதில் ரிசர்வேஷனில் பார்த்தேன் நான். அப்போ என்னை எதுக்காக 64 மார்க் எடுத்த அந்த 1 மார்க் பின்தங்கியிருக்கேன், அப்போ எதுக்காக என்னை சிவி கூப்பிட்டாங்க, அது கூப்பிடாமல் இருந்திருக்கலாமே, நான் இத்தனை நாள் இதுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க. கண்டிப்பாக இதை MSc கால் பண்ணி கேளுங்க. டவுன்லோடு த கால் லெட்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருந்துருப்பீங்க.
ஆல்ரெடி சிவி போனப்போ அந்த ஹால் டிக்கெட்டில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக ஃபார்மெட்டில் போட்டுட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிக்கிறோம் ஹால் டிக்கெட்டு. அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நாளை முதல் ஸ்டார்ட் ஆகிற ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குற செல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கால் பண்ணுற நம்பர் அந்த நம்பர் தான். அண்டு டேரக்ட் கிளாஸ் வந்து நான் தங்கி வந்து ஸ்டே பண்ணி ஒரு 3 days வந்து நான் அது பண்ணுறேன், கற்றுட்டு போகிறேன் அப்படின்றவங்க ஆண் பெண் தனித்தனி இருபாலருக்கும் தனித்தனி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அவங்க தங்கி ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு. அண்டு இல்லை நான் வந்து சவுத் ஜோனில் தான் இருக்கேன், நான் போயிட்டு வந்துக்கிறேன் டெய்லியுமே அப்படின்றவங்களும் ஸோ அந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டு போய்க்கலாம்.